வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் ஃபீனிக்ஸ். நம்ம இப்போ யூடியூப்ல இருந்து எப்படி எஸ்விஜி ஃபைல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஐகான்ஸ் இருக்குது. இங்கே நிறைய லிஸ்ட் ஐகான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எஸ்விஜி ஃபைலை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம யூடியூப்பில் மட்டும் கிடையாது, எந்த வெப்சைட்டில் இருந்து வேணால் எஸ்விஜி ஃபைல்ஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது கூட இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மோர் டூல்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இது 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஓப்பன் குரோம் வெப் ஸ்டோர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே எஸ்பிஜி எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து 3 எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் ஆட் டு குரோம் கொடுத்துங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது என்னன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க வேற ஏதாவது சிஸ்டம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதே மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அந்த கேஸ்ல வந்து நீங்க டர்ன் ஆன் சிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் பின் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இங்கே வந்துட்டு யூடியூப் வந்துட்டு இது ரெண்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஜஸ்ட் நான் இந்த இதை இங்கே கிளிக் பண்ணோம்னா ஸோ எல்லா ஐகான்ஸும் இதில் இருக்க எல்லா ஐகான்ஸும் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 96 வந்து ஆயிருக்கு. 96 ஐகான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இல்லை தனித்தனியாக செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இப்படி பண்ணிக்கலாம். நான் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்ட்னு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே எஸ்விஜி ஃபார்மேட்டில் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம JPEG அண்ட் PNG ஃபார்மேட்டை கூட நம்ம வந்து ஃபைல்ஸை ஐகான்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.